இன்றைக்கி நம்ம பீஃப் கறி சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம், நெய் எடுத்துக்கிட்டோம், கடுகு எடுத்துக்கிட்டோம், மஞ்சள் எடுத்துக்கலாம், சால்ட் எடுத்துக்கலாம், பட்டை கிராம்பு, வெங்காயம் தக்காளி அரைச்சது, இஞ்சி பூண்டு அரைச்சது, 4 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, மல்லி பவுட்ரு, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா பவுட்ரு, மல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தண்ணி, பீஃப் கறி. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல மங்களகரமாக மஞ்சளை போட்டு ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், அதிகமாக போடுவேன். கறியை 12 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு பார்த்தா வெந்துக்குதான்னு பார்த்துக்கலாம். நல்லா சாப்பிட்டா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிப்பு போட்டு குழம்பு வச்சுக்கலாம். பாத்திரத்தை இப்போ நம்ம வச்சிட்டோம். பாத்திரம் நல்லா காயட்டும். அப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். அதில் நெய்யை போட்டுக்கலாம். இது வரமாட்டேங்குது, ஆட்டம் கொஞ்சம். என்னப்பா இது, என்ன அளவா ஊற்று? எனக்கு தெரியல. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கீழே ஊற்றிக்கலாம். போதும் போட்டு சொல்லி டீச் பண்ணிடுறேன். பட்டை சோம்பு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை திருப்பிக்கலாம். தக்காளி நல்லா போட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காய தக்காளியை உள்ளே போட்டுக்கலாம். பழமாக செஞ்சுக்கலாம். இப்போ மல்லித்தூவை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா விதைக்கணும். நம்ம கையை தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். கொதிச்ச உடனே கறியை போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்குது, கறியை உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். மல்லி தலையை போட்டு குழம்பு இறக்கலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் ஒரு டேஸ்ட் பார்த்துக்கலாம். கறி வெந்திருக்கும் பார்த்தா டேஸ்ட்டாக வருது. கறி வெந்திருக்கா பார்க்கலாம். அப்படி இருக்குங்க கறி டேஸ்ட்டு.